கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் போட்டி டிக்கெட்டுகள் மற்றும் தங்குமிட முன்பதிவு மோசடிகள் குறித்து கனடிய மோசடி தடுப்பு மையம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடிய போலீசார் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளனர். கால்பந்து ரசிகர்கள் தங்குமிடம் மற்றும் டிக்கெட்டுகளுக்காக காட்டும் ஆவணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மோசடி கும்பல்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் மலிவான விலையில் டிக்கெட்டுகளை விற்பதாக கூறி முன்பணம் பெற்று ஏமாற்றுவது மற்றும் இல்லாத தங்குமிடங்களை இருப்பது போல காட்டி வாடகை வசூலிப்பது போன்ற புகார்கள் அதிகரித்துள்ளன. இதற்கு உதாரணமாக ஒன்டாரியோவை சேர்ந்த அடோனிஸ் இப்ராஹிம் என்ற ரசிகர் Facebook மார்க்கெட் பிளேஸ் வழியாக ஒரு டிக்கெட்டை வாங்க முயன்று $400 இழந்து ஏமாற்றப்பட்டுள்ளார். இத்தகைய மோசடிகளில் இருந்து தப்பிக்க ரசிகர்கள் FIFAவின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சரிபார்க்கப்பட்ட பரிமாண தளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தங்குமிடங்களை முன்பதிவு செய்யும் போது சந்தை விலையை விட மிக குறைவாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் ஆன்லைன் பரிமாற்றங்களுக்கு மோசடி பாதுகாப்பு கொண்ட கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் எட்மண்டன் மற்றும் மான்ட்ரியல் ஆகிய இடங்களில் நடைபெறும் பயிற்சி ஆட்டங்களுக்கான அதிகாரப்பூர்வ டிக்கெட்டுகள் இன்னும் விற்பனையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.